தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காலையில் 4 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். கள நிலவரம் என்ன? தேவபுரியன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியை பொறுத்தவரை கடந்த சில நாளாக ஒரு பக்கம் வெயில் தாக்கி இருந்தாலும் மறுபுறம் லேசான சாரல் மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணியிலிருந்து காலை 8 மணி வரைக்கும் நல்ல பலத்த மழை பெய்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி கழுகுமலை, காமநாயக்கம்பட்டி, நாட்டின்புதூர், இளையரசனேந்தல், இழுப்பூர், இனாமணி பகுதியில் தொடர்ச்சியாக 4 நேரம் பலத்த மழை பெய்தது. அதுக்கப்புறம் சில நேரம் விட்டிருந்தது. தற்போது தொடர்ச்சி அதன் பின்னர் சுமார் 2 நிமிடத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளி கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பு செய்கின்றனர். பள்ளி கல்லூரி விடுமுறை விடப்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்தனர். அன்றைய மாவட்ட நிர்வாகம் விடுமுறை விடவில்லை என்பதால் அவர்கள் மழையில் நடந்தபடி சென்றனர். இந்த தொடர்ந்து பெய்த ஒரு மழையின் காரணமாக மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கோயில்பட்டி அண்ணா பஸ்ஸுடைய சீரமைப்பு நடந்துவதால் பஸ் காலத்தை வெளியே நிற்பதால் மக்கள் மழையில் நடந்து தான் போறாங்க. கடந்த சில நாளாக வெயில் தாக்கு இருந்தாலும் தற்போது மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது மட்டுமல்ல, விவசாயிகள் பயிர் புழுந்து, பாசி ஆகிய பயிரிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மழை விவசாயிகளுக்கு கை கொடுக்கும். தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் நகரத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் பிரேம். பள்ளிகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கா? அதை முறையில் ஆலோசனை பண்ணிருக்காங்களா? எல்லா பள்ளிகளும் இன்னைக்கு முழுமையா திறக்கப்பட்டிருக்கா? தென்பெண்ணை ஆறு வெள்ளப்பெருக்கு மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு கடுமையாக பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக கடுமையான பாதிப்புள்ளான நிலையில் ஒரு வாரமாக பள்ளிகள் திறக்கப்படாமல் விடுமுறை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை பெஞ்சல் புயல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது விடப்பட்டது. அதற்கு பிறகு தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக செவ்வாய், புதன் ஆகிய பகுதிகளுக்கு விடுமுறை என்பது விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பன்ருத்தி, அண்ணாகிராம பகுதிக்கு மட்டும் விடுமுறை என்பது விடப்பட்டது. மற்ற பகுதிகளுக்கு பள்ளிகள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பல பள்ளிகளில் தண்ணீர் இருப்பதால் பல பள்ளி நிறுவனங்கள் தனியாகவே விடுமுறை என்பது விடப்பட்டது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பள்ளிகள் இயங்கும் என நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவித்திருக்கிறார். அதன்படி இன்று ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று வழக்கம் போல் பள்ளிகள் செயல்பட்டது. நேற்றைய தினமே பள்ளிகள் தூய்மை பணி என்பது மாநகராட்சி மற்றும் நகராட்சி மாவட்ட நிர்வாக சார்பில் தூய்மை பணி என்பது முற்றிலுமாக செய்யப்பட்டு இன்று வழக்கம் போல் பள்ளிகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல் தனியார் பள்ளியில் ஒரு சில பள்ளிகளில் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. அங்கே ராட்சச மோட்டார் கொண்டு தற்போது அகற்றி வருகிறார்கள். மாணவ மாணவிகளும் ஆர்வத்துடன் சென்று வருகிறார்கள். இந்த வெள்ளத்தால் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மாணவ மாணவிகளுக்கு புத்தகத்தை இழந்திருந்தால் அவர்களுக்கு உடனடியாக கல்வி அதிகாரிகள் மூலம் உடனடியாக புத்தகங்கள் வழங்கவும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உத்தரவிட்டிருக்கிறார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம்.